தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல்லாவரம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பமல் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு தாவிக்கு நிர்வாகி லோகநாதன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார், உணவு மற்றும் நுகர்வோர் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ராமன், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சரின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக பிரம்மாண்ட கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார், எதிர்க்கட்சிகள் பலரும் நம்மை ரீல்ஸ் போடும் ஆட்சி என்று விமர்சிக்கின்றனர். இது வெறும் ரீல்ஸ் போடும் ஆட்சி மட்டுமல்ல, கடந்த 30 ஆண்டுகாலமாக மக்களுக்கு ரியலாக நலத்திட்டங்களை கொடுத்து பெயரெடுத்த ஆட்சி. நம் முதலமைச்சர் பதவி பொறுப்பேற்ற உடனே தவறு செய்பவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. அரசு அதிகாரிகள் ஊழல் செய்யவே அஞ்சுகின்றனர். சமீபத்தில் கூட கௌரிவாக்கம் பகுதியில் உதவி பொறியாளர் ஒருவர் லஞ்சம் வாங்கியதாக வீடியோ வெளிவந்த உடனே நமது ஆட்சியில் அவர் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டார். இதேபோல ஒவ்வொரு அரசு ஊழியரும் லஞ்சம் வாங்க பயப்படும் அளவிற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை நாம் உருவாக்கி உள்ளோம். இந்த விழாவில் பல்லாவரம் மற்றும் பம்மல் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சலவை பெட்டிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், தையல் இயந்திரங்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்கான நவீன 3 சக்கர வாகனங்கள், மாணவர்கள் 50 பேருக்கு தலா 5000 கல்வி நிதியுதவி என இந்த விழாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்களும் தாவிக கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். நம்ம நிர்வாகிகளை, நம்ம கழகத்தை எதிர்கட்சி இது ரீல்ஸ் போடுற ஆட்சின்றாங்க. இந்த ரீல்ஸ் போடுற ஆட்சியிலங்க 30 ஆண்டு காலமா ரியல்லா நலத்திட்டங்கள் கொடுத்த மக்கள் கிட்ட பேர் எடுத்த ஆட்சி இந்த ஆட்சி. இன்னைக்கு யாராலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் நம்ம ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்ற உடனே எல்லாருக்குமே பயம் வந்துடுச்சு. அரசு அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஊழல் செய்யறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப கூட ரீசெண்டா கௌரிவாக்கம் ஒரு இடத்துல ஒரு ஏஐ மேடம் கமிஷன் வாங்கினதா ஒரு விஷயம் ஒண்ணு வந்தது. இது மாற்று கட்சியில இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, கமிஷன் வாங்கினா அந்த துறையில இருந்து பக்கத்துல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி போட்டிருப்பாங்க. அதாவது கௌரிவாக்கத்துல இருந்து தாம்பரத்திலயோ இல்ல கிழக்கு தாம்பரத்திலயோ இல்ல செம்பாக்கத்திலயோ மாத்தி போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஆட்சியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில அவங்கள சஸ்பெண்ட் செஞ்சுட்டோம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கே யோசிச்சு நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கிற ஆட்சி தான் நம்ம நிரந்தர முதலமைச்சரின் ஜோசப் விஜய் என்கிற ஒரு ஆட்சி. பல்லாவரம் பகுதிக்கு உட்பட்ட பம்மல் பகுதியிலே நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் எல்லாரையும் குழந்தைகள் எல்லாரையும் ஏதாவது நல்ல பாடம் கொடுங்க. குழந்தைங்க மட்டும் வாங்க, பெயர் படிக்கிறவங்க மட்டும் கொடுங்க சார். பெயர் படிக்கிறவங்க மட்டும் கொடுங்க. யோகேஸ்வரன், ரிதீஷ், லட்சுமி, ஜெயவர்த்தனி, வடிவேல், ஜென்சி, பிரபஞ்சன், எஸ் விஷ்ணு, எஸ் உள்ளாட்சி தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல்கள், இன்னும் இருக்கின்ற இடைத்தேர்தல்கள் அனைத்திலுமே வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுள்ளது என்பதை
இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது என்றால் அது மிகையாகாது. நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் என்பவர், தமிழகத்தின் முதல்வர் என்பவர் ஒரு சாதாரண மனிதனாக இல்லாமல் Happy birthday to you, Anna. Happy birthday to you, Anna. Happy birthday, Kamala Anna. Happy birthday to you. தன்னுடைய பிறந்த நாள் என்பது சாதாரணமாக கோவில்களிலும் அல்லது கேக் வெட்டியும் சாதாரணமாக கொண்டாடப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கேக் வெட்டி கொண்டாடுவாங்க. நம்ம தளபதியோட பிறந்தனால பெரிய பெரிய கோயில்களில் அன்னதானம் பண்ணுவாங்க. ஆனால் நான் பல்லாவரம் பகுதிக்கு உட்பட்ட பம்மல் பகுதியிலே நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற உழைக்கணும்னு நான் வர மட்டும் வாங்க, பெயர் படிக்கிறவங்க மட்டும் போடுங்க சார். பெயர் படிக்கிறவங்க மட்டும் போடுங்க. யோகேஸ்வரன், ரிதேஷ், லட்சுமி, ஜெயவர்த்தனி, வடிவேல், ஜென்சி, பிரபஞ்சன், எஸ் விஷ்ணு, யோகேஸ்வரன், பிரசன்னா, ரிதேஷ், லட்சுமி, ஜெயவர்தன் இருக்கு. தமிழகத்தின் முதல்வர் காடை தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அனைத்து எத்தனை பணிகள் இருந்தாலும் நம்முடைய பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பம்மல் பகுதிகளில் வந்து நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சரான அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சோபனா, ஆதிலட்சுமி, விஷயம் போகணுமா? உள்ளாட்சி தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல்கள், இன்னும் இருக்கின்ற இடைத்தேர்தல்கள் அனைத்திலுமே வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுள்ளது என்பதை இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.